வெல்கம் டு கிராவிட்டான் ஃபிசிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்ல இது வந்து பிஜிடிஆர்பியோட நியூ சிலபஸ்ல வந்து இருக்கு. ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்ல பர்டிகுலர்லி பார்ட்டிகல் ஃபிசிக்ஸோடைய பேசிக்ஸ், அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம் அடுத்த எண்டு. ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய டாபிக் வந்து இந்த டாபிக் தான். ஸோ இதில் கிளாஸிஃபிகேஷன்ஸாக வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த கிளாஸிஃபிகேஷனை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு அந்த சம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஜ் போசான்ஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபீல்டு குவான்டா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு 4 டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் இருக்குது. அந்த இன்டராக்ஷன்ஸ் ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு போசான்ஸும் இன்டர்மீடியேட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங் இன்டராக்ஷன்ஸ் இது எது நியூக்ளியான்ஸ்க்கு நடுவில் வந்து நடக்கும். அதில் வந்து குளூவான்ஸும் எலக்ட்ரோமேட்டிக் இன்டராக்ஷன்ஸ் அதாவது லைட்டு அதில் வந்து இன்டர்மீடியேட்டாக ஃபோட்டான்ஸும் வீக்கர் இன்டராக்ஷன்ஸில் வந்து டபிள்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் அண்ட் ஜெட் நாட் போசான்ஸும் கிராவிடேஷனல் இன்டராக்ஷன்ஸில் கிராவிட்டான்ஸும் வந்து இருக்கும். இதில் வீக்கர் இன்டராக்ஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். டபிள்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் போசான்ஸ் வந்து அதனுடைய மாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 83 ஜிகா எலக்ட்ரான் வோல்ட் பர் சி ஸ்கொயர் வந்து இருக்கும். ஜெட் நாட்டினுடைய மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 91 ஜிகா எலக்ட்ரான் வோல்ட் பர் சி ஸ்கொயராக வந்து இருக்கும். ஓகே, லெப்டான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்க்கு எல்லாமே நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்கும். ஓகேவா, எலக்ட்ரான், மியூவான், டவான். அதேமாரி இதனுடைய கரஸ்பாண்டிங் ஆன்டி பார்ட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்கும். இ ப்ளஸ், மியூ ப்ளஸ், டவ் ப்ளஸ். இதை வந்து நம்ம பாசிட்ரான் போம், இதை எலக்ட்ரான் போம். ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி இந்த ஒவ்வொரு இந்த பார்ட்டிகல் நம்ம சொன்னோம் இல்லையா, எலக்ட்ரான், மியூவான், டவான், இதுக்கு கரஸ்பாண்டிங் நியூட்ரினோஸ் வந்து இருக்கும். எலக்ட்ரோ நியூட்ரினோ, மியூ நியூட்ரினோ, டவ் நியூட்ரினோ அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்டி பார்ட்டிக்கல் வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பார் போடுவோம், ஆன்டி எலக்ட்ரான் நியூட்ரினோ, ஆன்டி மியூ நியூட்ரினோ, ஆன்டி டவ் நியூட்ரினோ அப்படின்ட்டு. நமக்கு லெஃப்ட் ஹேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு உண்டான ஆன்டி பார்ட்டிகல்ஸும் வந்து இருக்கும். பட் இதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆன்டி பார்ட்டிகளோடைய லைஃப் டைம் அப்படின்றதுனால அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்க்க முடியாது. இதில் இந்த நியூட்ரினோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்லெஸ். நியூட்ரினோஸ்க்கு வந்து மாஸ் கிடையாது, சார்ஜ் கிடையாது. ஹேட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதை ரெண்டாக பிரிக்கலாம் நம்ம, மீசான்ஸ் அண்ட் பேரியான்ஸு. மீசான்ஸுடைய ஸ்பின் வந்து S is equal to 1/2. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கே மிசான், பை மிசான், ஈட்டா அப்படின்னு வந்து பிரிப்போம். நம்ம ஏன் இப்படி செட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து அதுக்கு காரணம் இருக்குது, ரீசன் இருக்குது, பின்னாடி வரும். ஓகேவா, ஸோ இதில் கே மிசான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் கே நாட் இது பார்ட்டிக்கல், கே மைனஸ் கே நாட் பார் இது ஆன்டி பார்ட்டிக்கல், பை ப்ளஸ் பை நாட் பை மைனஸ். இங்கே ஈட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டா நாட் ஆக்சுவலி மேலே வரணும், கீழே போட்டிருக்கேன், மேலே வரணும், இங்கே வராது. இதில் மேலே இந்த ப்ளஸ் அப்படின்னா பாசிட்டிவ்னு அர்த்தம், மைனஸ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். ப்ளஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ், மைனஸ்னா நெகட்டிவ் சார்ஜ், நாட் ஜீரோ அப்படின்னா நாட் அப்படின்னா வந்து நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு வந்து அர்த்தம். எப்பயுமே நம்ம த்ரூ அவுட் த பார்ட்டிகல்ஸுடைய இந்த கிளாசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, ஜீரோ, மைனஸ் இந்த ஆர்டரில் மட்டுமே நீங்கள் வந்து எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் வந்து இருக்கும். ஸோ அடுத்து பேரியன்ஸ்னுடைய டைப் பார்த்துருவோம். பேரியன்ஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நியூக்ளியான்ஸ் அண்ட் ஹைப்பரான்ஸ்னு இருக்கும், இன்னொரு பக்கம் ரெசனன்ஸ்னு இருக்கும். நான் இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பாக்ஸில் மொத்தம் பாருங்கள், மீசான்ஸை வந்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 8 இருக்கும். அப்போ இதை வந்து ஆக்டேட்டுன்னுப்பாங்க. அதேமாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பரான்ஸ் அண்ட் நியூக்ளியான்ஸ் சேர்ந்த இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டேட். ஓகே, நியூக்ளியான்ஸ் ஃபேமிலி வந்து பார்த்தோன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து இருக்கும். ஹைப்பரான்ஸுடைய ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்சிலான் ப்ளஸ், எப்சிலான் நாட், எப்சிலான் மைனஸ், கேஸ்கெட் நாட், கேஸ்கெட் மைனஸ்.
ஸோ ஜீரோக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் ஜீரோ தான் வரும், ஜீரோக்கு அப்புறம் மைனஸ் வரணும். அப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா தான். இங்கே பாருங்க கேஸ்கெட் நாட்னா அதுக்கப்புறம் கேஸ்கெட் மைனஸ் தான் வந்து வரணும். அப்படின்னா கேஸ்கெட் பிளஸ்ன்ற ஒரு பார்ட்டிக்கலே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது லாம்டா நாட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ்ல வந்து இப்போ டெல் ப்ளஸ் ப்ளஸ் டெல் ப்ளஸ் டெல் நாட் டெல் மைனஸ் இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும் செட்டாக. 4 பார்ட்டிகல் வந்து இதுக்கு மட்டும்தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹைப்பரான்ஸில் இருக்கக்கூடிய இந்த 2 ஃபேமிலிலையுமே ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ரெசனன்ஸ்னு வந்து அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் ஒமேகா மைனஸ். ஸோ இது எல்லாமே வந்து ரெசனன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப்ஸ். இப்போ இதுக்கு அப்புறமேட்டு தான் இதை வச்சு நம்ம ஏன் இந்த மாதிரி நம்ம பிரித்தோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதில் அந்த கன்சர்வேஷன் லாஸ்ன்னு சொல்லுவோம். கன்சர்வேஷன் லாஸ்ன்னு சொல்லக்கூடிய லெப்டான் நம்பர், பேரியான் நம்பர், ஐசோஸ்பின், தேர்ட் காம்பனண்ட் ஆஃப் ஐசோஸ்பின், ஸ்டேஞ்சனஸ், இதை நம்ம கண்டுபிடிக்கிறத வச்சு தான் ஒரு ஈக்குவேஷன்ஸ் வேலிடா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான் நம்ம டிஎன் செட்ல லாஸ்டா அந்த கே மிசான்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அதில் வந்து எது கரெக்டு அப்படின்றத வந்து நம்ம இந்த கன்சர்வேஷன் லாஸ் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி தான் அது வந்து கன்சர்வ்டா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம ப்ராப்பராக கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, லெப்டான்ஸ்னு சொல்லிட்டு பார்ட்டிகல்ஸ் என்னது, எலக்ட்ரான், மியூவான், டவ்வான். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்ட்டிகல் இல்லையா. இந்த பார்ட்டிகளுக்குலாம் வந்து லெப்டான் நம்பர் என்னன்னா 1. இதே இதனுடைய ஆன்டி பார்ட்டிகல் இ பிளஸ் பாசிட்ரான், மியூ பிளஸ், டவ் பிளஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெப்டான் நம்பர் -1. இன்கேஸ் இந்த லெப்டான் இல்லாமல் வேற ஏதாச்சும் நமக்கு டெல் ப்ளஸ்ன்னு கொடுக்குறாங்க, டெல் நாட்டுன்னு கொடுக்குறாங்க, அல்லது எப்சிலான் நாட்டுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து லெப்டான் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0. லெப்டான் நம்பர் என்னங்க 0. இதே பேரியான் நம்பருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரியான் நம்பருக்கு இந்த எலக்ட்ரான், மியூவான், டவ்வான் இது எல்லாமே வந்து நமக்கு என்ன வரும், பேரியான் நம்பர் பார்த்தோம்னா 0 தான். ஏன்னா பேரியான் நம்பருடைய பேரியான் பார்ட்டிகளுக்கு வந்து 1, பேரியனுடைய ஆன்டி பார்ட்டிகளுக்கு வந்து -1, அதர்ஸ்க்கு வந்து 0, அதர் பார்ட்டிகல்னா 0. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பேரியான் நம்பர் 1, இதுக்கும் பேரியான் நம்பர் 1, இதுக்கும் பேரியான் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோஸ்பின் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m = 2i + 1. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் அ குரூப், அதை தான் வந்து நம்ம மல்டிப்ளிசிட்டி அப்படின்போம். மேலே பார்த்தோம் இல்லையா, நம்ம செட்டாக பிரிச்சிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ இதனுடைய செட்டு என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எத்தனை, 2. அப்போ இதனுடைய மல்டிப்ளிசிட்டி m = 2. அப்போ இதனுடைய ஐசோஸ்பின் I = என்னவா இருக்கும், 2 = 2i + 1. இது அந்த பக்கம் போயிடும். ஸோ 2i = 1, i = 1/2. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசோஸ்பின் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 1 பார்ட்டிகளுக்கு வந்து ஐசோஸ்பின் I = 0. ஏன், இங்கே மல்டிப்ளிசிட்டி = 1ன்னு போட்டிங்கன்னா 1 - 1 0 ஆகிடும். அடுத்து 2 பார்ட்டிகல்ஸ் இருக்கிற செட்டுக்கு I = 1/2. 3 பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா I = 1. 4 பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா I = 3/2. இந்த ஐசோஸ்பின்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இப்போ எப்படி எலக்ட்ரானுக்கு ஸ்பின் இருக்கோ அதே மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ்க்கும் வந்து ஸ்பின் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்க்கும் வந்து ஸ்பின் இருக்கும். அது எல்லாமே நம்ம ஐசோஸ்பின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதனுடைய Z காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் காம்பனண்ட் ஆஃப் ஐசோஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா I3 = Q - Q bar. இந்த Qன்றது வந்து என்னன்னா சார்ஜ், Q bar அப்படின்றது வந்து என்னன்னா ஆவரேஜ் சார்ஜ் ஆஃப் தட் குரூப். இப்போ இதே புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இங்கே பாருங்க போட்டிருக்கேன். இப்போ இதனுடைய ஆவரேஜ் சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புரோட்டானுடைய சார்ஜ் என்ன, பாசிட்டிவ், நியூட்ரானுடைய சார்ஜ் என்ன, 0. அப்போ 1 + 0 / 2 = 1/2ன்னு கிடைக்கும் இல்லையா. இதுதானே வந்து ஆவரேஜ், சம் ஆஃப் இண்டிவிஜுவல் சார்ஜஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப்
particles in that group. ஸோ போட்டோன்னா நமக்கு ஆவரேஜ் வந்து என்னது 1/2. ஸோ நமக்கு இதனுடைய இண்டிவிஜுவல் சார்ஜஸ் வந்து என்னன்னு தெரியும். நம்ம இப்போ q மைனஸ் q பார்னு போட்டோம்னா p ஈக்குவல் டு 1/2 n ஈக்குவல் டு -1/2. ஸோ நான் இப்போ இதை டேபிளேஷன்ஸில் பார்க்குறோம் பை ப்ளஸ் பை நாட் பை மைனஸ். நான் ஏன் ப்ளஸ்ஸு 0 மைனஸ்ன்னு எழுத சொல்கிறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து புரியும். பார்த்தீங்கன்னா ஐசோஸ்பின் பாருங்கள், ஐசோஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா மாறவே வந்து மாறாது. மொத்தம் இதில் வந்து எத்தனை இருக்குது? பை ப்ளஸ் பை நாட் பை மைனஸ் 3 இருந்துச்சுன்னா அதோட மல்டிப்ளிசிட்டி என்னன்னு பார்த்தா 1ன்னு பார்த்தோம். அப்போது 1 அப்படியே போட்டுக்கிறோம். i3க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். அதாவது பாசிட்டிவ்க்கு +1 வரும், நெகட்டிவ்க்கு -1 வரும். பை நாட் 0க்கு 0 வந்துடும். ஸோ அப்போது k ப்ளஸ் கே நாட்டு. ஸோ இதில் வந்து ஐசோஸ்பின் என்ன 1/2. அப்போ i3 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு 1/2, கே நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா -1/2. இது ஒன்று மட்டும்தான் வந்து எக்ஸப்ஷன். என்னன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்களுக்கு எக்ஸாமில் ஏன் இந்த கே நாட்டு கே மைனஸை கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்னால தான். ஓகே, அதேமாரி கே மைனஸ் இது வந்து ஆன்டி பார்ட்டிக்கல், மறந்துடாதீங்க. கே ப்ளஸ் கே நாட் மட்டும்தான் பார்ட்டிக்கல். கே மைனஸ் கே நாட் பார்ன்றது வந்து ஆன்டி பார்ட்டிக்கல், அதாவது ஆன்டி மீசான்னு வந்து நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஐசோஸ்பின் என்ன 1/2 தான். ஆன்டி பார்ட்டிக்கல்ன்றதுனால உடனே மைனஸ் வந்துடும் நினைக்காதீங்க. இது வந்து மல்டிப்ளிசிட்டியை பொறுத்து மட்டும்தான் ஐசோஸ்பின். அப்போ இது வந்து இது ரெண்டும் மட்டும்தான் செட்டாக பேராக இருக்கும், 1/2. i3 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, மைனஸ் நாட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கே நாட்டுக்கு என்ன -1/2. அப்போ கே நாட் பாராக இருந்துச்சுன்னா +1/2. அதே மாதிரி அந்த நியூட்ரல் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த சார்ஜஸும் இல்லை. இப்போ இந்த மாதிரி நாட் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இது வந்து நம்ம நியூட்ரல் பார்ட்டிக்கல்னு சொல்லலாம். சார்ஜ் வந்து 0 இல்லையா? அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசோஸ்பின் i3 வந்து 0 தான். இதேமாதிரி எல்லா குரூப்லேயுமே ஒன்று இருக்கும். அல்லது இப்படியும் சொல்லலாம், நமக்கு வந்து i0 அப்படின்னா நமக்கு i3 ஆப்வியஸ்லி 0வாக தான் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இது என்னது பேரியன்ஸ். இதுவும் பேரியன்ஸ் தான். பட் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பின் வந்து s is equal to 1/2, இதுக்கு ஸ்பின் வந்து s is equal to 3/2. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்குது? ட்ரிப்ளெட்டாக வந்து இருக்குது. அப்போ ட்ரிப்ளெட் அப்படின்னா 1ன்னு பார்த்தோம். இது வந்து எப்படி இருக்குது? டபுளெட்டாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து 1/2ன்னு பார்த்தோம். இதுவும் டபுளெட் தான், அப்போ 1/2. இது வந்து சிங்கிள், அப்போ 0. அப்போ ஐசோ ஸ்பின் வந்து 0. இங்கே ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, 0க்கு 0 இதே கதை தான். மைனஸ்னா இங்கே i3 வந்து மைனஸு. பட் எப்பயுமே நமக்கு i வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான், ஒரே சேம் வேல்யூஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இதே தான் வந்து ரெசனன்ஸுக்கும். பட் ரெசனன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இந்த டெல்டா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். இப்போ 4 இருக்கும்போது அதுக்கு வந்து 3/2ன்னு வரும். ஓகேவா? i வந்து 3/2. அப்போ i3 வந்து பார்த்தீங்கன்னா 3/2, 1/2, -1/2, -3/2. இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து எப்படி எழுதணும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் எழுதணும். டெல் ப்ளஸ் ப்ளஸ், டெல் ப்ளஸ், டெல் நாட்டு, டெல் மைனஸ். ஸோ த்ரூ அவுட் த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். கேஸ்கெட் நாட்டு, கேஸ்கெட் மைனஸ். இங்கே பாருங்க, கேஸ்கெட் நாட்டு விட்டுட்டா. ஓகே, கேஸ்கெட் நாட்டு, கேஸ்கெட் மைனஸ். ஸோ இப்படி தான் த்ரூ அவுட் த நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நம்ம இந்த மாதிரி நிறைய பார்ப்போம். ரொம்ப ஈஸி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஆனால் இந்த மாதிரி சில ஷார்ட்கட் ஸ்டேபிலேஷன்ஸ்லாம் வந்து போடணும். இதை நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா வந்து ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து போடணும். அது டைம் ஆகும். பட் அதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு போயிடலாம். ஸோ நான் இப்போ இங்கே வந்து புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் கிவ்ஸ் கேஸ்கெட் மைனஸ் கே ப்ளஸ் எப்சிலான் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து சார்ஜ், ஃபஸ்ட்டு சார்ஜ்ன்றது வந்து சேமாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துருவோம். பேலன்ஸ் ஆகுதான்னு பார்த்துருவோம். ஸோ இங்கே பாசிட்டிவ் 0 gives நெகட்டிவ், பாசிட்டிவ். அப்போ நமக்கு எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பாசிட்டிவ் தான் வந்து இருக்கும்.
ஸோ சார்ஜஸ் வந்து Q வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து லெஃப்ட் நம்பரில் இங்கே இது ரெண்டுமே வந்து பேரியான்ஸ். ஓகேவா? அப்போ 0 + 0 கிவ்ஸ், இதுவும் கேஸ்கெட் மைனஸும் நமக்கு பேரியன்ஸ் தான். ஸோ அப்போ இங்கேயும் 0 தான். அடுத்து பேரியான்ஸில் ரெண்டுமே பேரியான்ஸ், அதனுடைய இது 1 + 1. ஓகேவா? பேரியான் நம்பர் 1 தான். எல்லாமே பார்ட்டிகல் தான். ஆன்டி பேரியான்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கேஸ்கெட் மைனஸ்க்கு நமக்கு என்ன வரும், 1 தான் வந்து வரும் பேரியான். கே மிசானுக்கு நமக்கு என்ன வரும், 0 வரும். ஏன்னா இது மிசான்ன்றது வந்து வேற பார்ட்டிகல். எப்சிலான் ப்ளஸ் வந்து என்ன வரும், +1 வரும். அப்போ இந்த பக்கமும் 2 அந்த பக்கமும் 2 சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து ஐசோஸ்பின் வந்து என்ன, 1/2 + 1/2 gives, இதுக்கு என்ன கேஸ்கெட் நாட் கேஸ்கெட் மைனஸ்ன்னு வந்து போடுவோம். அப்போ இதுக்கு 1/2 தான். இதுக்கு K + K மைனஸ்ன்னு வரும் இல்லையா? அப்போ சாரி K + K நாட்னு வரும். அப்போ இதுக்கும் 1/2 தான் ஐசோஸ்பின். எப்சிலான் + எப்சிலான் நாட் எப்சிலான் மைனஸ்ன்னு வரும். அப்போ அதுக்கு வந்து என்ன வரும், 1 வரும். இப்போ இது சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஓகேவா? நமக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. இதே மாதிரி I3யும் சாட்டிஸ்ஃபைடா இல்லையான்றது வந்து பார்க்கலாம். பட் பேசிக்காக ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் நம்ம எழுதும்போது அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து வேலிட் நியூக்ளியர் ரியாக்ஷனா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம சார்ஜ் நம்பர், லெப்டான் நம்பர், பேரியான் நம்பர், இந்த 3 வச்சு மட்டும்தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா whether the given reaction is valid or not. வேலிட் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் ஆர் நாட்ன்றது வந்து சார்ஜ், லெப்டான் நம்பர், பேரியர் நம்பர், இந்த 3 வச்சு தான் வந்து சொல்லுவோம். ஸோ இது 3மே சாட்டிஸ்ஃபைடு ஆனதுனால நம்ம இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு வேலிட் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். I சாட்டிஸ்ஃபை ஆகிறதும் I3 சாட்டிஸ்ஃபை ஆகிறதும் ஆகாமல் இருக்கிறதும் இது வந்து என்ன டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் குவாண்டம் நம்பர்ஸுடைய அந்த டேபிள் போட்டிருக்கேன், அதை அப்படியே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் இதில் வந்து அந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான் வந்து சொல்லித்தரேன், எப்படி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்றது வந்து K மிசான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா +1, K ஆன்டி மிசான் அப்படின்றது வந்து -1. இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து ஈஸியாக ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். நம்ம எப்படி ஸ்ட்ரேஞ்ச்னஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, கெல்மன்-நிஷிஜிமா ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் Q is equal to Z component of isospin plus its baryon number plus strangeness number by 2. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு வந்து S தான் தேவை. ஸோ அப்படியே நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் ஆஃப் ஈச் பார்ட்டிகல் வந்து கண்டுபிடிப்போம். ஏன்னா நமக்கு மேலே I3னா என்னன்னு பார்த்துட்டோம், சார்ஜ்னா என்னன்னு தெரியும், அது பேரியானா அல்லது பேரியான் இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். பட் இந்த ஃபார்முலா ஏன் நான் இப்படியே எழுதி போட்டேன் அப்படின்னா இது வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்கலாம். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஸோ இப்போ K மிசான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் +1, K ஆன்டி மிசானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் -1. லாம்டா நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு -1. அதேமாதிரி எப்சிலான் வந்து என்ன சிம்பிளாக வந்து இருக்கலாம், எப்சிலான் ஃபேமிலி எல்லாமே
வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு -1. கேஸ்கெட் ஃபேமிலி எல்லாமே நமக்கு -2. ஒமேகா மைனஸ் இது மட்டும்தான் இருக்கும், ஒமேகா மைனஸ் அப்படின்ட்டு. இது வந்து -3. ஸோ இதில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பொதுவாக இப்போ நமக்கு வந்து வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் தான். டிஎன் செட் அப்படின்றது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்து கேட்கும்போது நமக்கு வந்து அடுத்து ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து இந்த ரியாக்ஷன்ஸில் எந்த பார்ட்டிக்கல் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கூட நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வந்து பர்டிகுலர்லி பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ இதை நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து கே மைனஸ் இருக்குது, பி இருக்குது, கே ப்ளஸ் இருக்குது. இதுக்கு வந்து சார்ஜ், பேரியர் நம்பர், லெப்டான் நம்பர், ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் நான் மேலே சொன்னதை வச்சு கண்டுபிடிங்க. எல்லாத்துக்குமே இந்த 3த்துக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு வேலிட் ரியாக்ஷன். அப்போ வந்து நமக்கு எக்ஸ் என்ன அப்படின்றது வந்து தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு சில வேல்யூஸ் கிடைக்கும். அந்த வேல்யூஸோட எந்த எலமெண்ட் வந்து மேட்ச் ஆகுது, எந்த பார்ட்டிக்கல் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றத வந்து பாருங்க. ஸோ இது ரெண்டு உங்களுக்கு ஒர்க் அவுட். இப்போ நமக்கு டிஎன் செட்டில் என்ன கேட்டாங்க, புரோட்டான் ப்ளஸ் பை மைனஸ் கிவ்ஸ் n ப்ளஸ் கே ப்ளஸ் கே மைனஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு சார்ஜ் பாருங்க, ப்ளஸ்ஸு மைனஸு, இதுக்கு 0 நியூட்ரல், இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸு. ஸோ அப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நியூட்ரல், சாட்டிஸ்ஃபைடு, சார்ஜ் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து பேரியர் நம்பர், புரோட்டான் பேரியர் நம்பர் 1, அடுத்து மீசான் 0, அடுத்து நியூட்ரான் பேரியர் நம்பர் 1, மற்றதுக்கெலாம் 0. அடுத்து லெப்டான் நம்பர் 0, நியூட்ரான் கே ப்ளஸ் கே மைனஸு எல்லாத்துக்குமே வந்து லெப்டான் நம்பர் 0. ஏன்னா இங்கே லெப்டான் வந்து இன்வால்வே ஆகலை. ஓகேவா. அப்போ லெப்டான் இன்வால்வ் ஆகலைன்னா இது என்ன டைப் ஆஃப் இன்டராக்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி லெப்டான் இன்வால்வ் ஆச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் இன்டராக்ஷனாக இருக்கும், இதெல்லாம் நம்ம பின்னாடி கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ ஐசோஸ்பினில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் வந்து 1/2, பை மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, நமக்கு மொத்தம் 3 இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து 1, n வந்து 1/2, கே ப்ளஸ் 1/2, கே மைனஸும் 1/2 தான். அப்போ நமக்கு இதை நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து பார்ட்டிக்கல், கே மைனஸ்ன்றது வந்து என்னது, ஆன்டி பார்ட்டிக்கல். ஓகேவா. இது எங்கே நமக்கு பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா I3ல தான் வந்து பிரச்சனை பண்ணோம். ஓகேவா. இப்போ நமக்கு வந்து ஐ வந்து சாட்டிஸ்ஃபைடா. ஓகேவா. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு 1 ஆகிடும். ஸோ 1/2 + 1 இங்கே 1/2 + 1 ஆகிடுச்சு, பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு புரோட்டானுடைய Z காம்பனண்ட் ஆஃப் I3 வந்து 1/2, பை மைனஸ் இது வந்து நமக்கு -1, ஏன்னா அதனுடைய சிம்பிள் மைனஸ் இருக்கும்போது நமக்கு -1. அப்போ நியூட்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு +1/2னா இதுக்கு -1/2. அடுத்து கே ப்ளஸுக்கு 1/2, கே மைனஸ்க்கு மைனஸ் சிம்பிளுக்கு -1/2. ஸோ இப்பயும் நமக்கு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா -1/2 தான். இங்கே 1/2 -1னாலும் நமக்கு -1/2 தான் வரும். அப்போ LHS RHS சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ், இது வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ்லேயே வராது. ஓகேவா. ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நமக்கு வராது. நமக்கு என்னென்ன ஸ்ட்ரேஞ்ச்னஸ்லாம் வரும், கே பார்ட்டிக்கல், கே ஆன்டி பார்ட்டிக்கல். பார்ட்டிக்கலுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து +1, ஆன்டி பார்ட்டிக்கலுக்கு வந்து -1. அதாவது கே மிசானுக்கு வந்து +1, கே மிசான் ஆன்டி பார்ட்டிக்கலுக்கு வந்து -1. எப்சிலானுக்கு வந்து -1. கேஸ்கெட் நாட்டுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து -2. அதே மாதிரி
ஒமேகா மைனஸ்க்கு -3. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ்ல இன்னும் ஈஸியாக ஞாபகம் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து போடுங்க. ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து LHS வந்து 0, RHSல நியூட்ரானுக்கு வந்து 0, K ப்ளஸ் பார்ட்டிக்கல் அப்போ அதுக்கு +1, K மிசானுடைய பார்ட்டிக்கல். ஸோ அப்போ K மைனஸ் அப்படின்னதும் நம்ம அதுவும் பார்ட்டிக்கல்னு வச்சிருக்கூடாது, ஆன்டி பார்ட்டிக்கல். அப்போ அதுக்கு -1, அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்க, தேங்க்யூ.